ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 11வது கணக்கு பார்க்கலாம். வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்து கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தரவின் திட்ட விளக்கம் காண்க. நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வயது, அதாவது 0ல இருந்து 10 வயதுக்குள்ள 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 10 வயதுலேருந்து 20 வயதுக்குள்ள 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அட்டவணையில் 2 மெத்தட் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் இது வந்து 2வது மெத்தட். இதில் சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த சேஞ்ச் பண்ணிடலாம். வயது அதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிருங்க. சரிங்களா? வரிசையாக அப்படியே எழுதிட்டாலே போதும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இதோட மைய மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? எப்போவுமே அட்டவணையில மேலே கொடுத்துருக்கத நம்ம எக்ஸ்ஐ அப்படின்னு எடுத்திருப்போம். இங்கே வந்து டைரக்டா கொடுக்கல, அதை நம்ம இப்போ மாத்திக்க போறோம். சரிங்களா? மைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் எக்ஸ்ஐ. அதாவது 0க்கும் 10க்கும் இடையில இருக்கக்கூடிய மைய மதிப்பு என்னது? நடு மதிப்பு 5. சரிங்களா? 10க்கும் 20க்கும் இடையில மைய மதிப்பு 15, 20க்கும் 30க்கும் இடையில மைய மதிப்பு 25, 30க்கும் 40க்கும் இடையில மைய மதிப்பு 35. மைய மதிப்புனா நடு மதிப்பு. அதுக்கு பிறகு 40க்கும் 50க்கும் இடையில உள்ள மைய மதிப்பு 45, 50க்கும் 60க்கும் இடையில 55, 60க்கும் 70க்கும் இடையில 65. சரிங்களா? இப்போ மைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்ஐ. அதே மாதிரி எப்பவுமே அட்டவணையில் 2வது வரிசையில் இருக்கக்கூடியதை நம்ம எஃப்ஐ அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? அப்போ எஃப்ஐன்னு எழுதிக்கிட்டு இதை அப்படியே கீழே வரிசையை எழுதிருங்க. ஓகேங்களா? இனிமேல் டிஐ கண்டுபிடிக்கலாம். டிஐ எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஐல இருந்து ஏயை கழிக்கணும். இனி ஏ கண்டுபிடிக்கணும். ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எஸ்ஐ இருக்கு பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ஐக்கு நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் நடு மதிப்பு, இதில் இருக்கக்கூடியதுல சென்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 35 தான் கரெக்டாக நடுவில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஏயோட மதிப்பு என்னன்னா 35. இங்கே தனியாக எடுத்து எழுதிருங்க, அப்போ தான் உங்களுக்கு குழம்பாது. அதே மாதிரி இங்கே எழுதிருங்க எஸ்ஐ மைனஸ் ஏக்கு பதில் 35. இப்போ கழிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எஸ்ஐ, இங்கே எஸ்ஐல முதல் என்னது இருக்கு? 5 இருக்கு. அப்போ 5 மைனஸ் 35 கழிக்கலாம். கழிச்சா 30 கிடைக்கும். ஒரு மைனஸ்னால கழிக்கணும். கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடு போடணும். பெரிய நம்பர் என்னது? 35, அதோட குறியீடு மைனஸ். ஓகே, இங்கே என்னது இருக்கு? 15 மைனஸ் 35 கழிச்சா 20 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். அதுக்கப்புறம் இங்கே என்னது இருக்கு? 25 மைனஸ் 35 கழிச்சா 10 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். இனி இங்கே என்னது இருக்கு? 35. ஏயோட மதிப்பு 35 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். இனி இங்கே 45 இருக்கு, மைனஸ் 35 கழிச்சா 10 கிடைக்கும். இப்போ பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ். சரிங்களா? அதனால ப்ளஸ் 10. இனி இங்கே 55 மைனஸ் 35 கழிச்சா 20 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ். அடுத்த இங்க 65 மைனஸ் 35 கழிச்சா 30 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ். இப்போ நம்ம டிஐ கண்டுபிடிச்சிட்டோம். இனி எஃப்ஐ இன்டு டிஐ, அதாவது எஃப்ஐ இதையும் டிஐ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதையும் பெருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, இங்க ஒரு மைனஸ் பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 30ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 90. அடுத்த 5ஐயும் மைனஸ் 20ஐயும் பெருக்கலாம். ஒரு மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 20ஐயும் 5ஐயும் பெருக்குனா 100. அப்புறம் 16ஐயும் 10ஐயும் பெருக்கிறோம். ஒரு மைனஸை போட்டுருங்க. 10ஐயும் 16ஐயும் பெருக்குனா 160. இனி 18ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. 0க்கு கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அப்புறம் 12ஐயும் 10ஐயும் பெருக்குனா 120. 7ஐயும் 20ஐயும் பெருக்குனா 140. அப்புறம் 30ஐயும் 4ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 120ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எஃப்ஐ இன்டு டிஐ கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிங்க. உங்கள் புக்கில் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வேற எதுவுமே இல்லை. நம்ம டிஐ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதை ஸ்கொயர் பண்ணிட்டாலே போதும். அப்போ மைனஸ் 30 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் இந்த மைனஸை பார்க்க தேவையே கிடையாது. ஓகே, 30 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 900ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 20 ஸ்கொயரோட மதிப்பு 400. ஓகே, அடுத்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 10 ஸ்கொயரோட மதிப்பு 100. 0வை ஸ்கொயர் பண்ணால் 0 தான். ஓகே, நம்ம 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 30 ஸ்கொயர் பண்ணால் 900. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். இனி எஃப்ஐ இன்டு டிஐ ஸ்கொயர், அதாவது எஃப்ஐ இதையும் அடுத்த டிஐ ஸ்கொயர் அதாவது இதையும், இதை ரெண்டையும் பெருக்கிறோம். சரிங்களா? இதையும் பெருக்கினாலே போதும். ஓகே, பாருங்க, 3ஐயும் 900ஐயும் பெருக்குனா 2700ன்னு கிடைக்கும். அதுக்கு பிறகு 5ஐயும் 400ஐயும் பெருக்குனா 2000ன்னு கிடைக்கும். அதுக்கு பிறகு 16ஐயும் 100ஐயும் பெருக்குனா 1600ன்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கு பிறகு 18ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். அடுத்த 12ஐயும் 100ஐயும் பெருக்குனா 1200. அதுக்கு பிறகு 7ஐயும் 400ஐயும் பெருக்குனா 2800. ஓகே, அடுத்த 4ஐயும் 900ஐயும் பெருக்குனா
3600. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இங்க பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலால என்னோட மதிப்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்னன்னா வேற எதுவுமே இல்லை, எஃப்ஐ இருக்கு பாத்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டும் போது என்ன கிடைக்குதோ அதுதான் n. சரிங்களா? அப்ப n இஸ் ஈக்குவல் டு இது மொத்தத்தையும் நீங்க கூட்டி பாருங்க, கூட்டி பார்த்தா நம்மளுக்கு 65 கிடைக்கும். ஓகே, இனிமே இன்னொன்று தேவை, சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ. அதாவது எஃப்ஐ டிஐ இருக்கு பாத்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குதோ அதுதான் என்னன்னா சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ இஸ் ஈக்குவல் டு. ஓகே, இப்போ பாருங்க இந்த 3லே மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் குறியீடை போட்டு இந்த 3ஐயும் நீங்க கூட்டணும். 90 கூட்டினா 190, 190 கூட 160 கூட்டினா 350 எழுதிக்கலாம். 350. இனிமே பாருங்க இந்த 3மே பிளஸ் குறியீடு, அப்போ பிளஸ் சிம்பலை போட்டு இதையும் நீங்க கூட்டுங்க. இந்த 3 இடத்தையுமே கூட்டினா 380 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 380 இருந்து 350 கழிச்சா 30 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ், அப்போ பிளஸ் 30. ஓகே, எழுதிடலாம். சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐயோட மதிப்பு 30. இனிமே சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோட மதிப்பு தேவை. அதுக்கு எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குதோ அதுதான் என்னன்னா சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். கூட்டி பாருங்க, கூட்டினா என்ன வரும்னா 13900 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம தேவையான மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ டிவைடட் பை n ஹோல் ஸ்கொயர். இதுதான் அந்த ஃபார்முலா. நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு அப்படியே எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ பிரதியிடலாம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோட மதிப்பு என்னது 13900. ஓகே, டிவைடட் பை இனி என்னோட மதிப்பு 65 கண்டுபிடிச்சோம். ஓகே, இனிமே மைனஸ், இப்போ பாருங்க சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐயோட மதிப்பு 30 டிவைடட் பை என்னோட மதிப்பு 65. அடுத்த ஹோல் ஸ்கொயர், அதை மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்போ இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும், அதனால கேன்சல் பண்ணிடலாம். 5 10, பாக்கி 3. இனிமே இது 39, அப்போ 7 5 35, இப்போ பாக்கி 4. இப்போ இது 40 ஆயிடும். இனி 8 5 40. அடுத்த இந்த 0வை அப்படியே எழுதிருங்க. அதே மாதிரி இங்கேயும் 4 5 5, பாக்கி 1. இது 15 ஆயிடும். இனி 3 5 15. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது, அதனால எழுதிக்கலாம். 2780 டிவைடட் பை 13 மைனஸ் இங்கே நம்மளால கேன்சல் பண்ண முடியும். 6 5 30, 4 5 5, பாக்கி 1. இனி 3 5 15. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது, அப்போ 6 டிவைடட் பை 13 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இனிமேல் நம்ம வகுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை வகுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 13 எப்போவுமே வெளியே எழுதிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய 13 வெளியே எழுதிக்கணும், மேலே இருக்கக்கூடியதை உள்ளே எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 நம்பரை சேர்த்து எடுத்துக்கலாம். 13 26 கழிச்சா 1 கிடைக்கும். அடுத்த 8 இறக்கிக்கலாம். இனி 13 கழிச்சா 5 கிடைக்கும். அடுத்த 0 இறக்கிக்கலாம். இனி 13 39 கழிக்கலாம். 10 ஆயிடும், 4 ஆயிடும். 10ல இருந்து 9 கழிச்சா 1, 4ல இருந்து 3 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால மேலே புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0வை நம்ம இறக்கிக்கலாம். இதுக்கு பிறகு 8 13 104 கழிச்சா 6 கிடைக்கும். புள்ளி இருக்கனால ஒரு 0வை இறக்கிக்கலாம். இனி 4 13 52 கழிச்சா 8 கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது எழுதிக்கலாம். 2 1 3.84 மைனஸ் அதே மாதிரி இங்கே வகுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 13 வெளியே எழுதிருங்க, மேலே இருக்கக்கூடிய 6 உள்ளே எழுதிருங்க. இப்போ பாருங்க 13 விடைக்கும் 6 சின்ன நம்பர், அதனால புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0வை இறக்கிக்கலாம். இப்போ 4 13 52 கழிச்சா 8 கிடைக்கும். புள்ளி இருக்கனால ஒரு 0வை இறக்கிக்கலாம். இனி 6 13 78 கழிச்சா 2 கிடைக்கும். நம்மளுக்கு புள்ளி அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, இப்போ இதை வகுத்தா என்ன கிடைக்குது 0.46 அடுத்த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இனிமேல் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிடலாம். அதுக்கு எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 1 3.84 மைனஸ் இப்போ அடுக்கில் 2 இருக்கனால 0.46 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓகே, 6 6 36, அப்போ 6 பாக்கி 3, 6 4 24, 24 கூட 3 கூட்டினா 27, அப்போ 7 பாக்கி 2. இங்கே 0 இருக்கனால 2 அப்படி எழுதிக்கலாம். இனி 6 4 24, 4 பாக்கி 2, 4 16, 16 கூட 2 கூட்டினா 18, 8 இங்கே 0 இருக்கனால அந்த 1 அப்படி எழுதிருங்க. இனி 0 பெருக்குனா 0 தான் கிடைக்கும், அதனால 3 0வை எழுதிருங்க. ஓகே, கூட்டலாமா? 6 7 4 கூட்டினா 11, அப்போ 1 பாக்கி 1, 8 2 கூட்டினா 10, 10 கூட 1 கூட்டினா 11, அப்போ 1 பாக்கி 1, 1 கூட்டினா 2. அடுத்த இந்த 0. இனி பாருங்க, இங்க 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ ஆன்சர்ல டோட்டலா 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்க வரும். புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க.
அப்போ 0.21 எழுதிக்கலாம். 0.21. ஓகே, இனிமேல் இதை கழிக்கணும் சரிங்களா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கழிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 21 3.84. முதல்ல புள்ளிக்கு நேராக வச்சிருங்க. ஓகேங்களா. இப்போ புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது 0. அதுக்கப்புறம் புள்ளிக்கு அடுத்த 2 1 கழிக்கலாம். 4லேருந்து 1 கழிச்சா 3, 8லேருந்து 2 கழிச்சா 6. புள்ளிக்கு நேராக புள்ளி வைங்க. 3லேருந்து 0 கழிச்சா 3, அடுத்த 1 2 கழிச்சா என்ன கிடைக்குது 2 1 3.63. இனி இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அதுக்கு நீள் வகுத்தல் முறையில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். எழுதிக்கலாம். 2 1 3.63. புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு மேலே இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு மேலே இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. அப்போ இந்த 2 மட்டும் தனியாக இருக்குது. 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கம் என்னது 1, ஓர் 1 1. 1 இங்கே எழுதுங்க, 1 இங்கே எழுதுங்க. ஓர் 1 1 கழிச்சா என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரை இறக்கணும். அப்போ 13 இறக்கிக்கலாம். இந்த மாதிரி இறக்கணும் உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். ஓ 2 2. இப்போ 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதாவது 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். நான் 4 போட்டு பார்க்குறேன். அதே மாதிரி 4ஆல் பெருக்கவும் செய்யணும். 4 16. அப்போ 6 பாக்கி 1. நான் 2 8 8ஓட 1 கூட்டினா 9. இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே நீங்கள் 5 போட்டு 5ஆல் பெருக்கினீங்கன்னா இதை விடைக்கும் பெரிய நம்பர் கிடைக்கும். அதனால் இதை எடுத்துக்கலாம். இந்த 4 இங்கே எழுதிக்கலாம். இனி இந்த 4 மேலே எழுதிக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்குது 96. கழிக்கலாம். இது 13 ஆகிடும். இது 0 ஆகிடும். 13லேருந்து 6 கழிச்சா 7. 10லேருந்து 9 கழிச்சா 1. இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 6 3. நம்ம இறக்குன நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ மறக்காமல் மேலே புள்ளி வச்சுருங்க. ஓகேங்களா. இறக்கணுன்னு என்ன சொல்லி தந்திருக்கேன், மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். நான் 2 8, அப்புறம் ஓ 2 2. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். ஓகே 28. இதுக்கு பக்கத்தில் நான் 6 போட்டு பார்க்குறேன். அதே மாதிரி 6ஆல் பெருக்கவும் செய்கிறேன். 6 6 36. 6 பாக்கி 3. இனி 8 6 48. 48 கூட 3 கூட்டினா 51. அப்போ 1 பாக்கி 5. 6 2 12. 12க்கு கூட 5 கூட்டினா 17. இதே எடுத்துக்கலாம். 6 இங்கே எழுதிருங்க. இந்த 6 மேலே எழுதிருங்க. பெருக்குனா என்ன கிடைக்குது 1716 கிடைக்குது. கழிக்கலாம். இது 13 ஆகிடும். இது 5 ஆகிடும். 13லேருந்து 6 கழிச்சா 7. 5லேருந்து 1 கழிச்சா 4. ஓகேங்களா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். உங்கள் புக்கில் இதை தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதும்போது தோராயமாக இந்த சிம்பிளை தான் போடணும். மாற்றி சமம் அப்படின்னு போட்டிங்கன்னா 1 மார்க்கை குறைச்சிருவாங்க. ஓகே, இப்போ என்ன கிடைக்குது 1 4.6. இதுதான் சிக்மாவோட மதிப்பு. ஓகே, இவ்வளோ இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.